வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் கோதுமை பரோட்டா செய்வதற்கு 2 கப் கோதுமை மாவு, சிறிதளவு உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும். நாம் தண்ணீர் ஊற்றி தளர்வாக பிசைய வேண்டும். இந்த அளவு நாம் தளர்வாக பிசைத்து வைத்துக்கொள்ள வேண்டும். நாம் பிசைந்த மாவுடன் 2 ஸ்பூன் எண்ணெய் தடவி 10 நிமிடம் மூடி போட்டு வைத்துவிட வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை மாவு அரை மணி நேரம் நன்றாக ஊறிவிட்டது. இப்பொழுது நாம் இதை உருண்டைகளாக போட்டு எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் எடுத்துள்ள கோதுமை மாவு அளவிற்கு 5 பரோட்டா செய்ய வரும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் மாவை தொட்டு தான் இந்த பரோட்டாவிற்கு மெலிதாக தேய்க்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் எண்ணெய் தொட்டு தேய்ப்பதை விட இப்படி மாவு தொட்டு தேய்த்தால்தான் நன்றாக தேய்க்க வரும். ஃப்ரெண்ட்ஸ், பரோட்டாவிற்கு நாம் மாவை தொட்டு இப்படி நன்றாக தேய்த்து விட்டு இதன் மேல் எண்ணெய் தடவ வேண்டும். நாம் மெலிதாக தேய்த்து விட்டு கத்தியால் இப்படி லேயராக நாம் கோடு போட வேண்டும். நாம் சுருட்டிய பின்பு இதன் மேலும் சிறிது எண்ணெய் தடவி தனியாக எடுத்து வைத்து விடலாம். இப்படி அனைத்து மாவையும் நாம் பரோட்டாவாக செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் செய்து வைத்திருக்கும் பரோட்டாவை கையினாலே ப்ரெஸ் செய்து நாம் போட்டு எடுத்து விடலாம். நாம் தோசை சட்டியில் எண்ணெய் ஊற்றி பரோட்டாவை போட்டு விடலாம். நாம் இதே போல் பரோட்டாவாக தட்டி போட்டு எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை பரோட்டா அருமையாக ரெடியாகி விட்டது. இதை நாம் சால்னாவுடன் சாப்பிட்டோம் என்றால் அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோதுமை பரோட்டாவுடன் சால்னாவுடன் நாம் சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.